மக்களவைத் தேர்தலில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு 88 தொகுதிகளிலும் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. 13 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 88 மக்களவை தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மத்திய பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் வேட்பாளர் காலமானதால் பெத்தூல் தொகுதிக்கான தேர்தல் இரண்டாம் கட்டத்திலிருந்து மூன்றாம் கட்டத்திற்கு மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணிக்கு முடிவடைகிறது. ஒரு சில தொகுதிகளில் வாக்குப்பதிவு நேரம் மாற்றப்படும். இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு 1,67,000 வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 15 கோடியே 88 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1202 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 4553 பறக்கும் படைகள், 5731 நிலையான கண்காணிப்பு குழுக்கள், 1462 வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. கேரளாவில் மக்களவைத் தேர்தலுக்காக 20 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் கேரளாவில் மொத்தமுள்ள 20 தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மொத்தம் 194 பேர் போட்டியிடுகின்றனர். ஐக்கிய ஜனநாயக முன்னணி கூட்டணியில் காங்கிரஸ் 17 தொகுதிகளிலும், முஸ்லிம் லீக் 2 தொகுதிகளிலும், புரட்சி சோசியலிஸ்ட் ஒரு தொகுதியிலும் போட்டியிடுகிறது. இடதுசாரி ஜனநாயக முன்னணி சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 15 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் 4 தொகுதிகளிலும், கேரளா காங்கிரஸ் எம் கட்சி ஒரு தொகுதியிலும் போட்டியிடுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக 16 தொகுதிகளிலும், பிடிஜேஎஸ் 4 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. இதனால் அங்கு மும்முனை போட்டி நிலவுகிறது. 25,177 வாக்குச்சாவடிகளும் 181 கூடுதல் வாக்குப்பதிவு மையங்களும் வாக்குப்பதிவுக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து வாக்குச்சாவடிகளும் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 2,77,49,159 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதியானவர்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.